பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 42:3. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, முழு உலகத்திற்கும் ஒளி கொடுக்கும்படி 2 சுடர்களை ஆகாய மண்டலத்தில் வைத்தார். ஒன்று சூரியன், அடுத்து சந்திரன். இந்த சந்திரன் சூரியனிலிருந்து ஒளியை வாங்கி இரவிலே பிரகாசிக்கிறது. இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக ஒளி கொடுக்கிறவர். நான் உலகத்தில் ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அதாவது ஒவ்வொரு கிறிஸ்துவரும் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஒளியை வாங்கி சந்திரனைப் போல ஒளி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் இன்று அநேக கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்ன? உலகத்துக்கு ஒளி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு வீட்டுக்கு கூட ஒளி கொடுக்க முடியாதபடி மங்கி எரிந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வேளையிலும் அணைந்து போகக்கூடிய நிலைமையிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை யாரும் விரும்புவதில்லை. ஆனால் நமது அருமை ஆண்டவருடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் பாருங்கள். மங்கி எரிகிற விளக்குக்கு இன்னும் அதிகமாக கிருபை பாராட்டி அது அணைந்து விடாமல் பிரகாசிக்கும்படி இன்னொரு சந்தர்ப்பத்தை அவர் தருகிறார். அதுபோல தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் மங்கி எரிகிற திரியை அணைந்து போக விடாமல் அவருடைய மகிமையினாலே பிரகாசிக்க செய்து உங்களை, உங்கள் வாழ்க்கையை அநேகருக்கு சாட்சி உள்ளதாக மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் விடாதபடி அதை பிரகாசிக்க செய்கிற தேவன். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை மங்கிவிட்டது. இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை என்ற நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற சூழ்நிலையிலே ஒவ்வொருடைய வாழ்க்கை மாறுவதாக, இருள் மறைந்து போவதாக, அணைந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிற அவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க கிருபையும் தயவும் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.